பார்த்து மெதுவாயோ கூட சாயுதியாயோ என்னையாது நல்லா பேர் வச்சு ஆட்டோன்னு ஆட்டுன்னு ஆட்டி எடுத்துட்டியா நிறுத்தியா ஹரிகுலாலே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது பேர் பார்த்தா ஹெரிகோலலே லே. சிக்மங்களூர் பக்கத்துல ஹெரிகுலாலே. அப்படி ஹெரிகுலாலேவா? இந்த பேரை கண்டுபிடிக்கிறது ஒரு பெருங்கஷ்டமா இருக்கு. Just we want to see the Chukliya name. Chikmagalur. ஏன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க க்ரௌட கண்டிப்பாக மிஸ்ஸில் தெரியாது. ஃபுல்லாக கார் தான் நிற்குது. ஒரே சத்தம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஆசம் கிளைமேட். அங்கே போகிறோமா? அங்கே தான் போகிறோம் கண்டிப்பாக. ஏறி போய் கொஞ்சம் கிளியராக தெரியுது பாருங்க. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. ஒரு பயணியா நீங்க சோலோ ரைடரா வெளியே எங்கேயா போகணும் அப்படின்னா ஃபேமிலியோட வராதீங்க. இது போடணும். ஹரிகுலாலே. நாங்க வந்து ஹெரிகோலலேன்னு ஒரு லேக் வந்திருக்கோம். அது வந்து கனடால ஹெரிகோலலே. ஆனா நான் நினைச்சேன் ஹெரிகோலே அப்படின்னு நினைச்சேன். ஆனா அது பேர் பார்த்தா ஹெரிகோலலே லே. நம்ம சேனல்ல நம்ம தான் எங்கே போகிறோன்னு தெரியாது. ஸோ எங்கே போகலாம் அப்படின்னு கொடைக்கானலுக்கு அப்புறம் எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான்லாம் பண்ணல. வழக்கம் போல் யோசிச்சுட்டு இருந்தப்போ அண்ணன் ஃபேமிலி ஹெரிகுலாலேவா? இந்த பேரை கண்டுபிடிக்கிறது ஒரு பெருங்கஷ்டமாக இருக்குது. சிக்மங்களூர் பக்கத்தில் ஹெரிகுலாலே அப்படின்னு ஒரு லேக் ஒன்று வச்சுருக்கோம். இந்த டைமில் அண்ணன் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ஒரு ட்ரிப்புக்காக வந்தாங்க. நான் அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லொக்கேஷன் போகலாம், சில பிளான்ஸ்லாம் இருக்குது. வழக்கம் போல் நிறைய விஷயத்தை இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமா தெரியல. ஏன்னா இங்கே ஃபேமிலியெல்லாம் இருக்காங்க, அவங்க கூட என்ன போக முடியுமோ அந்த மாதிரி சில லொக்கேஷன்ஸ்லாம் போயிட்டு உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த பேர் கரெக்டாக ஹெரிகுலாலே அப்படி தான் நினைக்கிறேன். உங்கள் பேர் எங்கன்னு தெரிஞ்சுதான் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் எனக்கு. எப்படி மாத்துறது? Camera owner is here. Another cameraman. ஆன் பண்ணியா ரித்திகே? ஹாய் ரித்திக். Hi. We are from Chennai now. Just we want to see the Chukliya name. Chikmagalur. சிக்மங்களூர் வந்து முள்ளங்கிரி பீக் வந்திருக்கோம். செம மிஸ்டாக இருக்குது. ஏன் இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போகிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க க்ரௌட கண்டிப்பாக மிஸ்ஸில் தெரியாது. ஃபுல்லாக கார் தான் நிற்குது. ஒரே சத்தம். ஸோ இந்த பீக் நான் ஏற்கனவே 8 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். தனியாக வந்திருக்கேன். என்னோட பர்த்டேக்கு இங்கே வந்தேன் நான். சூப்பர். ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதா? நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நிறைய மக்கள் இருக்காங்க, அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வேற லெவல் மிஸ்ட். வேற லெவல் சீரியஸ்லி பார்க்கவே ரொம்ப எதிரில் நிற்கிற ஆட்கள் தெரியல. என் பையன் அங்கே இருக்கான், யாருமே தெரியல சுத்தமாக. அவ்வளோ பனிமூட்டமாக இருக்கு. ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலி ஆசம் கிளைமேட். கால். ஹலோ ரித்திக். ஸ்விக்கி அழைத்தது நன்றியா. வைத்திகாரனு காட்டுக்கு வந்தாலும் கூட மாட்டேங்கிறானுங்க. நான் அங்கே போகிறோமா? அங்கே தான் போகிறோம் கண்டிப்பாக. அங்கே அங்கே ஏறி போய் அங்கே ஒரு கோயில் இருக்குது. நான் மிஸ்ட்டு போனதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கிளியராக தெரியுது பாருங்க. ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. நீங்கள் ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாட்ஸ்லாம் கொடுப்பாங்களே, வந்த எவ்வளோ க்ரௌடாக இப்படி தான் இருக்கும். நம்ம வேணால் தனியாக வீடியோ எடுத்துக்கணுன்னா ஓரமாக நின்று காம்பேக்டாக ஃப்ரேம் வச்சுக்கோம். முயல் குட்டி அங்கே தான். இந்த மாதிரி லீவ் டைமில் வராதிங்க, செம கூட்டமாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீக் டேஸ்லேயே வர பாருங்கள். ஆஃபீஸ்லாம் இருந்தால் லீவ் போட்டுட்டு வாங்க, அப்போ தான் அனுபவிக்க முடியும். ஜிப்சினா உங்களுக்கு என்ன தெரியும்? ஜிப்சினா ட்ராவல். ஸோ நம்ம ஒரு பயணத்தை தான் அந்த ஜிப்சின்னு நம்ம வந்து சொல்லலாம். அந்த பயணம் ஜிப்சின்ற பேர்ல தொடங்குறதுல மிக்க மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். ஜிப்சினா என்ன? ஜிப்சினா நாடோடி. நாடோடி பரவாயில்லையா? அப்படி ஒரு இன கூட்டம் இருக்காங்க தெரியுதுல அவனுக்கு. ஓடுறான் பாருங்க.
அதனால ஜிப்சி சேனல் வந்து மேலும் மேலும் நிறைய இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம மக்களுக்கு காட்டணும்னு நானும் ஒரு வியூவராக கேட்டுக்கிறேன். அதான் நம்ம ரொம்ப போட்டோ. இவர்தான் மோகன், அவர் வந்து பிரபு. இன்னும் அதுக்கு மேல பயங்கரமா இருக்கும். நீங்க காட்டினீங்கன்னா தெரியும். நம்ம காட்ட தான் போறோம். அங்க பாருங்க, இன்னும் இதுக்கே நாங்க வாய்ப்பு இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். மேல போனவங்க நினைக்கிறேன். 6.5 hours later. முள்ளங்கிரி ஃபர்ஸ்ட் போனோம்ல, நான் உங்ககிட்ட சொல்றது அதுதான். ஒரு பயணியா நீங்க சோலோ ரைடரா வெளியே எங்கேயா போனோம் அப்படின்னா ஃபேமிலியோட வராதீங்க. நம்ம வந்து முள்ளங்கிரி மேல ஏற முடியல, அவங்க வந்து பசிக்குது, டயர்டா இருக்கு சொல்லிட்டு யாரெல்லாம் ஏறுவாங்களோ, யாருக்கெல்லாம் போறதுக்கு மூடு இருக்கோ, யாரெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட டிராவல் பண்ணுங்க. அப்பதான் பார்த்து மெதுவாயோ, கூட சாயுதியாயோ, என்ன ஐயாது இந்த ஜீப் ட்ரக் வந்து செம எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. மிஸ் பண்ணுவாங்க. ஏங்க பின்னாடி தானே இன்ஜின், முன்னாடி இருந்து சத்தம் வருது. அது நான் தான்பா, உடம்பு சரியில்லைங்க. ஆனா உண்மையிலேயே பயங்கரமா ட்ரெக்கிங். இப்படி ஒரு பயணத்தை நான் எதிர்பார்த்ததே இல்லை. நான் ஒரு ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் வந்திருக்கேன் வாகமன்ல. மழை டைம்ல வந்திருக்கேன். ஆனா இது ஆஃப் ரோட் ட்ரெக்கிங் ஃபால்ஸ்க்கு, ஜாங்கிரி ஃபால்ஸ்க்கு வர ரோடு பாருங்க. நீங்க பாருங்க மக்களே, ஜாங்கிரி வந்து சாப்பிடலாம். ஜாங்கிரி எப்படி ஜிலேபி மாதிரி சுட்டு போட்டாங்களோ அதே மாதிரி ரோடு வலிச்சு போட்டுக்கிறாங்க. அதனால ஜாங்கிரி ஃபால்ஸ் வச்சிருக்காங்க பேரு. நீங்க ரோலர் கோஸ்டர்ல போயிருப்பீங்க, ஆனா ஜீப்ல ஒரு ரோலர் கோஸ்டர் இப்பதான் பாக்குறேன் வாழ்க்கையில முதல் நாளா. இங்க உயிர் வாழ்ற சாத்தியக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. ஐயோ இப்படியே வீட்டுக்கு போருமா? வேற லெவலில் மகேந்திராவில் இது ஒரு பெரிய பிளஸ். இந்த வண்டி நிறுத்தியா என்னைக்கு அது கொஞ்சம் இறங்கிக்கலாம். கமல் சொல்ற மாதிரி நல்லா பேர் வச்ச ஆட்டோன்னு ஆட்டி எடுத்துட்டியா, நிறுத்தியா. மிரட்டிட்டாங்க. ஒரு 2-3 தடவையா முன்னாடி போறோம், ஒரு வண்டி வந்து பின்னாடி ஆகணும். நீங்க நல்லா வராதீங்க. இப்ப ஆல்ரெடி இவ்வளவு தூரம் வந்துட்டு टोकन कुडकलिया பைசா ஒன்லி दिया तुमको टोकन भी दिया देखो. பரவாயில்லை. இங்க தம்பி நல்லா தமிழ் பேசுறாப்ல. ஹாய் சொல்லு. ஹாய் தமிழ் பேசுறாப்ல. உங்க பேர்? கலீல் பாய் பிடிச்சிக்கிறோம் நம்ம. இன்னும் எவ்வளவு தூரம்? டிரைவர் இல்லமாங்க, அப்புறம் நான் டூரிஸ்ட். ஐயோ சாரி. ஒரு டூரிஸ்ட பார்த்து டிரைவர் தமிழ்ல பேசுறதுனால நம்ம வந்து அந்த பாஸ் வந்து நேரப்பல மந்த்லி வந்து நேரப்ப. உங்க ஊர் எது? பெங்களூரு தான் உங்க ஊரா? ஜீப் இது வரைக்கும் தான் வரும் போல. ஒரு ஃபேமிலிக்கு 6 பேத்துக்கு ஒரு ஜீப்புக்கு 800 வந்து சார்ஜ் பண்றாங்க. தனியா வரவங்களுக்குலாம் என்ன டீல்னு எனக்கு தெரியல. ஒழுக்கமா பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. இப்போ போயிட்டு மணி இங்கே 4 மணி ஆச்சு. அப்பப்பா இவ்வளவு லேட்டா வந்திருக்கோம். இங்க பாருங்க கிரௌட. ஹைலி டிசப்பாயிண்டட். ஜாரி ஃபால்ஸ்ல தண்ணி வேற லெவல்ல வருது. இங்க பாருங்க. நனைவோமா வணக்கம். ஒரு சாம ஓடிடு
அருவியோட சத்தத்துல நாங்க பேசுறது கேட்கமா தெரியல. இங்க கம்மியா தான் தண்ணி வருதுன்னு நான் ஃபீல் பண்ணேன். கொஞ்சமா தண்ணி வந்தாலும் அவ்வளோ சில்னஸோட கூலிங்கா வருது. இப்போ சாயந்தரமா ஒரு 5 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். செமையா இருக்கு. கண்டிப்பா வந்து ஜாரி ஃபால்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. வேற லெவலுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபால்ஸ்லாம் எல்லாருக்கும் பிடிக்கும். நான் போய் அதை அனுபவிச்சேன். என்ன மாதிரி ஜிப்ஸியா சோலாவா ரைட் பண்ணனாலும் ஓகே. அப்பப்போ கொஞ்சம் ஃபேமிலிக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக வந்திருக்கோம். இப்போ ஓகே, அடுத்தடுத்த வீடியோவில் நான் தனியாக ட்ராவல் பண்ணுறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது உங்களுக்கு ஓனாக காமிக்க போகிறேன். இப்படிக்கு மஞ்சுமல் பாய் சொல்ல மாட்டோம். நாங்கள் வேற மாதிரி பாய், வேற மாதிரி பாய். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் என்னெல்லாம் வைப் பண்ணுவோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் செம்மைய ஒரு வைப் நடந்துருக்கு. அண்ணா சமைச்சிருக்காரு சாம்பார் சாப்பிட்றோம். அதுக்கப்புறம் இங்கே வாங்க, செம்மையா ஒரு மேட்டர் இருக்கு. கொஞ்சம்